Welcome to my channel, Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, வளைந்து கொடுக்கும் தன்மை நமக்கு முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தாங்க இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது, வாங்க பார்க்கலாம். இப்போது வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மைனா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிறோம் இல்லைங்களா? இது பொருட்களை பற்றி பேசலை, நம்ம மனிதர்களை பற்றி பேசுகிறோம், மனிதர்களுடைய மனசை பற்றி நம்ம பேசுகிறோம், நம்மளுடைய ஆட்டிடியூடை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆட்டிடியூடுன்னு ஒன்று இருக்கும், அதாவது அணுகுமுறை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த அணுகுமுறையில் சில தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவங்க யாருக்குமே வளைஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க, ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது அவங்கக்கிட்ட. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அவங்க நிறைய காரியங்களை சாதித்ததாக அவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால காரியங்களை சாதிக்கிறதுல நிச்சயமாக நிறைய சிக்கல்களை சந்திப்பாங்க. அதாவது அதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியாக, அதாவது வளைந்து கொடுக்கும் தன்மையோடு இருக்கிற ஒரு தலைமை யாரையாவது ஒருத்தரை நம்ம அடையாளமாக எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களும் ஒரு காலத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம், அந்த வளைந்து கொடுக்காத நபராக இருந்திருக்கலாம். அப்போ சாதித்ததை விட அவர் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையோட, ஃப்ளெக்சிபிலிட்டியோட ஒரு வேலையை மற்றவங்ககிட்ட வாங்கும்போதோ அல்லது ஒரு வேலையை செஞ்சு முடிக்கும்போதோ பார்த்திங்கன்னா அவர் அதிகபட்ச நன்மையை அடைஞ்சிருப்பார். இது முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பீங்க அப்படின்னு ஒரு பேர் வாங்கிட்டீங்கன்னா, உங்ககிட்ட அணுகிறதுக்கே மற்றவங்க யோசிப்பாங்க. உங்ககிட்ட அணுகவே மாட்டாங்க நிறைய விஷயங்களுக்கு. இவர்கிட்ட போனவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை அணுகிறதையே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வேறு இடம் மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இது நீங்கள் ஒரு பெரிய ஒரு தலைமை பொறுப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம், நீங்கள் அன்றாட வேலைகளை செஞ்சு உங்களுடைய வருமானத்தை ஈற்றவராக கூட இருக்கலாம். நீங்கள் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டான ஒரு நபராக நீங்கள் இந்த உலகத்துக்கு அடையாளம் காமிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் வர்றதுக்கு அது ஒரு தடையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தினால தான் இந்த தலைப்பில் நம்ம பேசுகிறோம். இப்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து பார்த்ததுனால என்ன சாதிச்சிருக்கீங்க, அல்லது அந்த ஸ்ட்ரிக்டாக இல்லாத நபர் உங்களோடவே இருக்கிறவர், கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையோட, மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிற தன்மையோடு இருக்கிறவர் செய்கிற வேலைகளுடைய வெற்றி சதவீதம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நிறைய இடங்களில் நம்ம ஒருத்தரோட ஒருத்தரை ஒப்பீடு செய்யவே கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சில விஷயங்களில் நம்மளுடைய அவசியத்துக்காக, நம்மளுடைய கட்டாயத்துக்காக நம்ம இந்த உலகத்தில் நம்மளை மற்றவங்களோட ஒரு நிமிஷமாவது ஒப்பீடு செஞ்சு பார்த்துக்கணும். அப்படி செய்கிறவங்க வெற்றி அடைகிறாங்களே, அது எப்படி அடையிறாங்க? அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால அதிகமாக வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லா இடங்களையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பேர் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க முடியும். ஆனால் அந்த பேரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? அது ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மனிதராக நீங்கள் இந்த உலகத்துக்கு அடையாளம் காமிச்சு அடையிற விஷயங்களை விட, அடையிற வெற்றிகளை விட, நீங்கள் மற்றவங்களோட அனுசரித்து போகிற மாதிரி உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அடையிற வெற்றியினுடைய சதவீதம் அதிகமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயங்களினுடைய வெற்றியினுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம சொல்ல வர கருத்துங்க. அதனால் நீங்கள் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை எப்போவுமே உங்கள் கூடவே வச்சுருங்க. நீங்கள் அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை, அதாவது மற்றவங்களோட அனுசரித்து போகிற மாதிரி ஒரு தன்மையை, அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு தன்மையை, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனா நீங்கள் எதுவும் அதுக்காக நீங்கள் மற்றவங்களுக்கு பணிஞ்சு போகிறதா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எந்த ஒரு வேலையை முடிக்கணுன்றதுக்காக மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாவே நம்ம அந்த அணுகுமுறை, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது நமக்கு வந்துடும். நம்ம நிறைய நேரங்களில் இந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க பாருங்களேன், எதிரில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை முதல்ல காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அவங்க நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போதே நம்ம இதைத்தான் சொல்ல போகிறோம்னு அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, நம்மளை பேசவே விட மாட்டாங்க. அந்த மாதிரி இடங்களில் அவருக்கும் அந்த வேலை முடிய போகிறதில்ல, நமக்கும் அந்த வேலை முடிய போகிறதில்ல. நம்ம இவர்கிட்ட போய் அந்த வேலையை சொன்னதுக்கு பதிலாக வேறு ஒரு இடத்துல போய் சொல்லியிருந்தால் நம்மளுக்கு நேரமாவது மிச்சமாக இருக்குமே அப்படின்ற எண்ணம் கூட நமக்கு வரும். அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது நீங்கள் அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் எப்போவுமே கடைபிடிச்சிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெறக்கூடிய வெற்றிகளினுடைய
வாய்ப்புகள் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர விஷயம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.